இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த மாதத்தின் புதிய மாதத்தின் இந்த முதல் நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதுமாக புதிய ஆண்டின் முதல் மாதத்தை கடந்து போகும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2வது மாதத்தின் இந்த முதல் நாளின் காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த 2வது மாதத்திலும் ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆமாம், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாய் அவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து இந்த புதிய நாளின் காலை வேளை ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையோடு கூட தொடங்குவோம். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்ற தலைப்பு நம்பிக்கையின் தேவன். நாம் இந்த 3ஆம் நாளின் இந்த காலை வேளையிலே சங்கீதம் 56:4 இவ்வாறு வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் எதற்குமே பயப்படுவதில்லை என்று சொல்லி வாசிக்கின்றோம். பாருங்க, நாம் கர்த்தரை நம்பிக்கையாக நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் முதல் நாளிலே பார்த்தோம் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி. 2வது நாளில் நாம் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 3வது நாளில் கர்த்தரை நம்புகிறவர்கள் எதற்குமே பயப்படுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு பயம் என்பதே இல்லாதிருக்கும். வேதம் கூறுகிறது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லி. நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி இருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே அதிகமான அன்பு கொண்டு இருக்கும் பொழுது அந்த பயம் நம்முடைய உள்ளத்திலே வருவதில்லை. அன்றைக்கு மரியாள் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரை அடக்கம் பண்ணின இடத்திலே அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததுனாலே அதிகாலையிலே அதிக இருட்டோட அவள் எழுந்து ஓடுகிறாள். ஏன்? ஆண்டவரிடத்தில் அதிகமான பிரியம் பாசம் வைத்திருந்ததனாலே. அதான் வேதம் சொல்லுவது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. தேவ அன்பு நமக்குள் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் நாம் அவரைத்தான் நம்புவோம். இந்த உலக மனிதர்களை நாம் நம்பவே மாட்டோம்ல. தேவனிடத்தில் அதிகமான அளவு அன்பு கூறும் பொழுது நாம் மனிதர்களுக்கு 2ஆம் இடம்தான், தேவனுக்கு முதலிடம் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நாம் பார்த்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஒரு நாளும் பயப்படுவதில்லை. மனிதர்களை நம்பினா நிச்சயமாக பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். ஒருவேளை ஒரு பணத்துக்காக நாம் ஒரு மனிதனை நம்பி இருந்தோம் என்று சொன்னால் திடீர்னு என்ன செய்வாங்க, பணத்தை எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்பாங்க. அப்போ நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு பயம், எவ்வளவு கலக்கம் இருக்கும்ல. அப்போ நம்ம மனிதனை நம்ம நம்பியிருக்கோம், அதனால தான் நமக்கு பயம் வருகிறது. ஆனால் கர்த்தரை நம்பியிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பயம் நம்மை ஒருபோதும் நம்மை ஆட்கொள்வதில்லை. சங்கீதம் 118:8 இவ்வாறு சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பாருங்க, நாம் உண்மையிலே மனிதர்களை நாம் நம்பணும்னு சொன்னால் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். நம்மை பயப்படுத்தி விடுவார்கள் மனிதர்கள். ஆனால் நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையானவர்களே, நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு 3 வாலிபர்களை குறித்து வாசிக்கின்றோம்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற 3 வாலிபர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 3 வாலிபர்களும் அந்த தானியேலின் மூலமாக அந்த ராஜாவுடைய அரண்மனையில் உயர்ந்த அதிகாரிகளாக வைக்கப்படுகிறாங்க. பாருங்க, அப்போ அவங்க 3 பேரும் ராஜா ஒரு பெரிய சிலையை நிறுத்தி வைக்கிறாரு. இந்த சிலையை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வணங்குறாங்க. நாதஸ்வரம், கிண்ணறம், கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து பணிகிறாங்க. ஆனால் இந்த 3 வாலிபர்கள் மாத்திரம் பணியை மறுத்து விடுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனை மாத்திரம் நாங்கள் நம்பியிருப்போம் என்று சொல்லி நாங்கள் எதையும் வணங்குவதில்லை. நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரை மாத்திரம்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப போல்டாக நிற்கிறாங்க, ரொம்ப தைரியமாக நிற்கிறாங்க. இதெல்லாம் போய் ராஜாவிடத்தில் சொல்கிறாங்க மக்கள்லாம். ராஜாவே, நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த 3 வாலிபர்களையும் வச்சிங்களே, இன்னைக்கு அவங்க நீர் நிறுத்தின பொற்சிலே என்ன செய்ய மாட்டேங்காங்க, வணங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உண்மைதானான்னு சொல்லி அறியறதுக்காக அவங்களை கூப்பிட்டு விடுறாரு ராஜா. வர்றாங்க 3 பேரும். அப்போ அவர் குறித்து ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. எனக்கு அந்த வாக்கியங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து வேதத்தில் வாசிக்க. ராஜாவே, இதை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்லுறதுக்கு எங்களுக்கு அவசியமே இல்லை.
அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக அன்றைக்கி நம்ம வேலை பார்க்குற நம்முடைய பாஸ், நம்முடைய முதலாளி, நம்முடைய ஹெச்எம், நம்முடைய பிரின்சிபலை பார்த்து நம்ம வந்து வார்த்தை சொல்ல முடியுமா? ஆனால் பாருங்கள், ஆண்டவரிடத்துல அவங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ராஜாவே, இதை குறித்து நான் உங்களுக்கு உத்தரவு சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் உம்முடைய கைக்கும் அந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை கண்டிப்பாக என்ன செய்வார்? தப்புவிப்பார். அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம் என்று சொல்லி எவ்வளவு போல்டு! என்ன ஒரு தைரியம் இல்லையா? எப்படி வந்தது இந்த தைரியம் அவங்களுக்கு? அவர்கள் கர்த்தரை உறுதியாக நம்பியிருந்ததுனாலே. கர்த்தரை எப்படியாவது ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், ஏதாவது ஒரு அற்புதம் நிச்சயமாக செய்வார் என்று ஒரு உறுதியான நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைத்திருந்ததுனாலே அவங்க ராஜாவிடத்தில் பேசுகிறாங்க. எப்படினாலும் ஆண்டவர் எங்களை விடுவிப்பாரியா, நாங்கள் உமக்கு இதை சொல்லி இதை குறித்து உத்தரவு சொல்லணும்னு உமக்கு அவசியமே எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? நமக்கு இதே போல் ஒரு சோதனை வந்துவிட்டால் நம்ம அந்த சூழ்நிலையில் மத்தியிலே நம்ம எப்படி இருப்போம்? நாங்கள் அடிக்கடி ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். எல்லாரும் நம்ம சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், திடீர்னு அப்படியே ஒரு எல்லா வாசல்லையும் 2 பேர் இராணுவ வீரர்கள்லாம் வந்து கன் வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் ஆண்டவரை மறுதளிச்சவங்க வெளியே போயிடலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோன்னு சொல்லி நிற்கிறாங்கன்னா எத்தனை பேர் நம்ம ஆலயத்துக்குள்ளே இருப்போம்னு சொல்லி தெரியாதுல்ல. நான் அடிக்கடி இதை அப்படியே யோசித்து பார்ப்பேன். ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்கள், அவங்களுக்கு என்ன வரும்னு ராஜா என்ன தண்டனை கொடுப்பாருன்னு தெரியாது. எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரே நம்பி இருந்தாங்க. ராஜாவை நம்பலை, உலக மனிதர்களை நம்பலை, தானியலை நம்பலை. இவங்க யாரை நம்பினாங்க? தான் வணங்குகிற, தாங்கள் ஆராதிக்கிற அந்த தேவனை மாத்திரம் நம்பி இருந்தாங்க. அப்படி அவங்களை நம்பி இருந்தபடினாலே தேவன் அவர்களை விடுவித்து குறித்து நாம் வாசிக்கின்றோம் இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பாங்க. இப்படிப்பட்டதான் நினைப்பேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவருக்காக அப்படியே ஸ்டெடியாக நம்ம நிற்போமா அல்லது ஓடிடுவோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு இந்த நம்பிக்கை உண்டா? ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றுவார், நான் நம்பி இருக்கிறவர் நான் இன்னாரென்று நான் அறிவேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோம். நம்முடைய நம்பிக்கையின் தேவன் அவர்தான், நம்முடைய நம்பிக்கையின் நாயகன் அவர்தான். நாம் அவரையே நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து பார்ப்போம். நிச்சயமாக நாம் அவரை நம்பும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 23:4 வாசிக்கின்றோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். பயம் கிடையாது. மரண இருள் என் பக்கத்தில் இருக்கும், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கலாம், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் கூட இருக்கீங்கப்பா, நான் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், உங்களுடைய கரத்தை தான் நான் பிடித்திருக்கிறேன், நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறாரே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் ஆண்டவர் பேரில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரியத்தை குறித்து மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின் சூழ்நிலைகள், கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர், நான் நம்பியிருக்கிறவர் என்னார்? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் நம்பிக்கையாக நாம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாசங்கள், மோசங்கள், பட்டயங்கள், கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டு வந்தாலும் கூட நாம் அவரையே நம்பி வாழ்வோம் என்று சொன்னால், நம்பிக்கையின் தேவனாகி அவரையே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளில் இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்படியாய் கொடுத்த மேலான கிருபைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் கூட நாங்கள் சிந்தித்தோம். அப்பா, நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டான் என்று சொல்லி
எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக வேளைகளிலே பயம் எங்களை ஆட்கொள்கிறது ஆண்டவரே. அந்த பயங்கள் எல்லாவற்றின் நின்று நீர் எங்களை விடுவித்து அப்பா நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி சார்ந்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் பயம் என்பது இல்லாமல் போய் விடுகிறதப்பா. அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்கள் அருளி செய்யுங்க. நாங்கள் உங்களுடைய கரத்தை இறுக பற்றி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பேர் எதை குறித்தும் ஆண்டவரே ஒரு சின்ன காரியத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறேனே, நான் என்ன செய்ய என்று சொல்லி தவித்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை நீங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு எடுத்து போட்டையா. இந்த புதிய மாதத்தின் அந்த 2ஆம் மாதத்தின் புதிய நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் பிடித்து வழி நடத்துங்க. நாங்களும் உங்களுடைய கரத்தையே பற்றி பிடித்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை